ஹைபிரிட்ஸ் வெர்சஸ் EVs அப்படின்றது எது ப்ரிஃபரபிள் சார்? அப்படி பார்த்தா நீங்கள் அந்த SUV ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ரூட்டை போனது நீங்கள் கரெக்டான ட்ராக்கு. ஹைட்ரஜன் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் வந்து எவால்வ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? Experience your dream retirement life for a day. Purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஹைபிரிட்ஸ் வெர்சஸ் EVs அப்படின்றது எது ப்ரிஃபரபிள்? ஹைப்ரிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வரைக்கும் போகுது. ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும். டீசல் வண்டி ஒரு எக்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஹைப்ரிட் வண்டி டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பெட்டராக கொடுக்கும். ஒரு 15னா அது ஒரு 18 கொடுக்கும். இப்போ நான் ஹைப்ரிட் தான் பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா எலக்ட்ரிக் வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. சைனா வந்து 20 வருஷமாக எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவன் வேர்ல்டு லீடராக இருக்கும். அப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் இப்போ விட்டோன்னா இவ்வளோ நாளாக வந்து யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம வந்து சைனாவுக்கு அடிமையாக போயிருக்கோம். இப்போ எப்போ லக்ஸரி செக்மெண்ட்டுக்கு நம்ம டஃப் கொடுக்க போகிறோம்? இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஃபார்மேட்டில் விளையாடிட்டு அந்த எல்லா பவுலரும் அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அவர் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பவுலரும் வந்து 2வது மேட்ச்லேயே உங்களை வந்து டக் அவுட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இது உங்களோட ஓனாக இருக்கணும். அது இப்போ ஜப்பனீஸ் வந்து ஹைலி ஃபியூல் எஃபிஷியன்ட்டு 10 லேக்கில் இருக்கான் அப்படின்னா அவன் ரூட்டில் போய் நான் அவன் அடிக்கிறேன்னு போனேன்னு வச்சுங்களேன், அவன் ஏற்கனவே நம்மள அடிச்சிருவான். சார் அப்படி பார்த்தா நீங்கள் அந்த SUV ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய நீங்கள் அந்த ரூட்டை போனது நீங்கள் கரெக்டான ட்ராக். எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த உமா தான் சார், இந்த வண்டி நான் வேணும், இந்த வண்டி வேணும், எனக்கு ஃபேமிலி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு வண்டி பண்ணி கொடுத்தேன். அவங்க இந்த மாதிரி போனால் தான் சார் நம்ம சக்ஸஸ். யார் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து போயிடலாங்க சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மக்கள்கிட்ட பேசுகிறப்போ எங்களுக்கு அதிகமாக கேட்குறதுங்க சார் இந்த பெட்ரோல் டீசல் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்ஸ், பிளக்இன் ஹைப்ரிட்ஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. அப்புறம் EVsன்னு இருக்குது. ஸோ அந்த ஹைப்ரிட்ஸ் வெர்சஸ் EVs அப்படின்றது ஒரு சில பேர் அதிகமாக கேட்குறாங்க. அது எது ப்ரிஃபரபிள்? எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் எது ப்ரிஃபரபிள்? மக்களுக்கு அஃபோர்டபுள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து சப்போஸ் அந்த டாக்ஸேஷன் ஸ்லாப் குறைஞ்சதுன்னா ஹைப்ரிட்ஸ் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்குமே, இந்த EVஸ்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகிற அந்த டைம் பீயிங்கில் அந்த ஹைப்ரிட்ஸ் வந்து மக்களுக்கு கிடைக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களோட அபிப்பிராயம் சார்? இந்த ஹைப்ரிட்டுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான். 12-13 லட்சம் ஐஸ் வெஹிக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஹைப்ரிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வரைக்கும் போகுது. அபவுட் ஒரு 4-5 லேக் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா டீசல் வண்டி. ஃபியூல் எஃபிஷியன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டு எனக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக்கோட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் வரும், 3 கிலோமீட்டர் பர் லிட்டர். இப்போ வந்து பியூர் கேஸ்லின் வெஹிக்கிள் வந்து ஒரு டீசல் வண்டி எடுத்துங்களேன். டீசல் வண்டி 3XO எடுத்துங்க, ஒரு எக்ஸ் கொடுக்குது அப்படின்னா ஹைப்ரிட் வண்டி டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பெட்டராக கொடுக்கும். ஒரு 15னா அது ஒரு 18 கொடுக்கும். ஹைவேல போனீங்கன்னா ஹைப்ரிட் வந்து குறைவாக கொடுக்கும், டீசல் வந்து 3 கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்கும். இதை நாங்கள் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஹைவேல வந்து உங்களுடைய யூசேஜ் வந்து ஹைவேல 50% இருந்தது, சிட்டியில் 50% இருந்ததுன்னா சிட்டியில் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க, ஹைவேல வந்து நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க ஹைப்ரிடுக்கு. இதே டீசல்னால் சிட்டியில் வந்து நீங்கள் வந்து லூஸ் பண்ணுவீங்க, ஹைவேல வந்து கெயின் பண்ணுவீங்க, நியூட்ரல் ஆகிடுது. இப்போ நீங்கள் வந்து 75% சிட்டியில், அங்கே வந்து ஹைவேல 25% ஓட்டுறீங்க இல்லை அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா 1 லேக் டிஃப்ரென்ஸ் வர்சஸ் 4.5 லேக் டிஃப்ரென்ஸ். இதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு டெக்னிக்கல் ஃபேக்ட். இது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் ஹைப்ரிட்டில் போட்டிருக்கிறது கேஸ்லின் என்ஜின். கேஸ்லின் என்ஜின் இஸ் நாட் an எஃபிஷியன்ட் என்ஜின். டீசல் என்ஜின் தான் வந்து எஃபிஷியன்ட் என்ஜின். அல்டிமேட் டெஸ்டினேஷன் நம்ம வந்து போக வேண்டியது வந்து நம்ம பார்த்தோம். எப்படி வந்து யூரோப் வந்து எப்படி யூரோப்பும் யூஎஸும் வந்து எப்படி உலகத்தையும் ஆண்டாங்க, அவங்களுடைய டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஆண்டாங்க. நம்ம ஃபாலோவராக இருக்கிறதுக்கு இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளால் லீடராக வர முடியல, இன்னும் நம்ம ஃபாலோவராக தான் வந்துக்கிட்டு இருக்கோம். லீடராக இருக்கிறவங்களுக்கும் ஃபாலோவராக இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, லீடராக இருக்கிறவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 20%லேருந்து 30% வரைக்கும் ப்ராஃபிட் வைக்கிறாங்க. ஃபாலோவராக இருக்கிறவங்க வந்து 10% 13% ப்ராஃபிட் வைக்கிறாங்க இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேலரி ஸ்ட்ரக்சர், இன்ஜினியருக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். கண்ட்ரி எப்போ ரிச்சாக மாறும்னா, எல்லா மேனுஃபேக்சரும் எல்லா செக்டார்லேயும் லீடராக மாறும் பொழுது, ப்ராஃபிட் வந்து 30% ஆகும் பொழுது கண்ட்ரி வந்து ரிச் ஆகும். அப்போ தான் வந்து நம்ம மக்களும் வந்து ஒரு நல்ல வீடு, நல்ல இது, நல்ல ரோடு இதெல்லாம் வாங்க முடியும். இப்போ நான் ஹைப்ரிட் தான் பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கில் நீங்கள் எலக்ட்ரிக் வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. எலக்ட்ரிக் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு 5 வருஷத்தில் வரப்போகுது. சைனா வந்து 20 வருஷமாக எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவன் வேர்ல்டு லீடராக இருக்கும். சைனாவில் 25% சைனாவில் வந்துருச்சு. எந்த மார்க்கெட்டில் வந்து 25% பெனிட்ரேஷன் வருதோ அதுலேருந்து குயிக்காக அது 50% போயிடும். அதுதான் ப்ரெடிக்ஷன்.
இப்போ சைனா வந்து அங்கே கேட்சப் ஆகிட்டு இருக்குது, அவன் வேர்ல்டு வைடு லீடர் ஆகிடுவான். அப்போ நம்ம வந்து இப்போ ஹைப்ரிட் தான் பண்ணும் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், எலக்ட்ரிக் இப்போ விட்டோன்னா நம்ம இவ்வளோ நாளாக வந்து யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் அடிமையாக இருந்தோம், இப்போ நம்ம வந்து சைனாவுக்கு அடிமையாக போயிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ண ஒரே மிகப்பெரிய ஒரு இது என்னென்னா, இந்த எலக்ட்ரிக் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டு வந்து ஜிஹெச்சுக்கு இதுதான் காரணம். லெட் த ஆட்டோமொபைல் பீப்புள் பிகம் த லீடர் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா எஃபர்ட்டையும் அதுக்கு போட்டு அந்த நல்ல எலக்ட்ரிக் வண்டியை கொண்டுட்டு வந்தோம்னா ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வந்து யூ வில் பி த லீடர். அதுதான் ரொம்ப பார்க்கணும் சார். இதில் நம்ம சொல்லும்போது இப்போ ஐஸுக்கு நமக்கு லோக்கலைசேஷன், இப்போ மஹேந்திராஸ் ஓவியம் பார்த்தோம்னா நமக்கு லோக்கலைசேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே இருக்கும்ல சார் நம்ம லோக்கலைசேஷன். இப்போ ஈவிக்கும் இதே லோக்கலைசேஷன் வர்றதுக்கு என்ன பீரியட் எடுக்கணும்? ஏன்னா ப்ரைஸிங்கில் அது ஒரு க்ரூஷியல் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம வண்டி நம்ம இப்போ எலக்ட்ரிக் வண்டி பண்ணுறது எல்லாமே வந்து லோக்கலாக தான் பண்ணுறோம். செல் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது இது. 100 years வர்சஸ் இப்போ ஒரு 3 வருஷம் தானே ஆகுது. இது குயிக்காக இது ஆக்சுவலாக அந்த ஐஸ்க்கு உண்டான டைம் இது எடுக்காது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லோக்கலைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு செல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் இப்போ லோக்கலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சப்சிடி தராங்கல்ல, எல்லாமே பண்ணுறாங்கல்ல. வண்டி ஃபஸ்ட்டு விடுவோம், மார்க்கெட் பண்ணிட்டு செல்லை லோக்கலைஸ் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். இப்போ மஹேந்திரா வந்து நீங்கள் 40 lakhs வரைக்கும் இப்போ நம்ம காம்படிட்டிவாக வந்தாச்சு. இப்போ எப்போ லக்ஸரி செக்மெண்ட்டுக்கு நம்ம டஃப் கொடுக்க போகிறோம்? above 50 lakhs. நீங்கள் 2020 வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஐ ஷுட் தேங்க் தட் லேடி உமா. ஐ ரிமெம்பர் தட் லேடி உமா. now I remember the lady. She asked, can I own that car? அது மாதிரி சில பேர் கேட்குறாங்கல்ல, நீங்கள் கேட்குறீங்கல்ல, என்றைக்கு வந்து நீங்கள் 80 லட்சத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ அந்த டைமில் சால்ட்டை வந்து நம்ம கேட்போம். ஆசிரியர் கேட்டார், அதனால் நாங்கள் இப்போ இந்த வண்டி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூஸ்லாம் உங்கள் பேரை சொல்லுவார். These are inspirations. Yes, of course. இல்லை, எனக்கு சின்ன வண்டி பண்ணணும்னு ஆசைங்கண்ணா. நான் அன்றைக்கி கூட சொன்னேன் below 10 lakhs. ஏன்னா above 50 lakhs ஒரு வண்டி, below 10 lakhsல ஏதாச்சும் சின்ன வண்டியில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி கார் சின்ன வண்டியில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பனீஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்க வந்து ரொம்ப லைட் வெயிட்டில் வெரி ஃபியூல் எஃபிஷியண்ட்டில் அமெரிக்காவில் போய் அடித்தாங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஃபார்மேட்டில் விளையாடிட்டு அந்த எல்லா பவுலரும் அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அவர் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பவுலரும் வந்து 2வது மேட்ச்லேயே உங்களை வந்து டக் அவுட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு புது டெக்னிக்கோட உள்ளே போனால் தான் அந்த பவுலருக்கே தெரியாது இவன் எப்படி ஆடுறான் அப்படின்னே தெரியாது. அப்போ வந்து இது உங்களோட ஓனாக இருக்கணும். அது இப்போ தார் அப்படின்னா உங்களுடைய ஓன். அந்த தார் மக்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றணும் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ ஜப்பனீஸ் வந்து ஹைலி ஃபியூல் எஃபிஷியன்ட்டு 10 lakhல இருக்கான் அப்படின்னா அவன் ரூட்டில் போய் நான் அவனை அடிக்கிறேன்னு போனேன்னு வச்சுங்களேன், அவன் ஏற்கனவே நம்மளை அடிச்சிடுவான். ஸோ அதனால் அந்த பக்கமே நம்ம வேண்டாம் சார். அப்படி பார்த்தா நீங்கள் அந்த எஸ்யூவி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பே பண்ணுது. ஐ மீன் நீங்கள் அந்த ரூட்டை போனது நீங்கள் கரெக்டான ட்ராக். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த உமா தான் சார் இந்த வண்டி நான் வேணும், அவங்க வண்டி வேணும், எனக்கு ஃபேமிலி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு வண்டி பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி போனால் தான் சார் நம்ம சக்ஸஸ். யார் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிடலாமே. இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி வெஹிக்கிள்ஸ் வந்து எவால்வ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எலக்ட்ரிசிட்டியாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஏற்கனவே. நீங்கள் வந்து ஒரு ஹை டென்ஷன் கேபிளை போட்டு சார்ஜிங் தான் போடணும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் வந்து டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அதுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த சார்ஜர் ஆப்ரேட்டர்ஸ் கூப்பிட்டுருந்தப்போ, சார்ஜ் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 20 பேர் வர்றாங்க. அத்தனை ஸ்டார்ட் அப்பு, அத்தனை மணி. ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், சார் எங்கே வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் போட்டு தரேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னாரு. நீங்கள் வந்து கேபிட்டல் பற்றி நீங்கள் பயப்படாதீங்க சார், நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மஹிந்திரா டீலர்ஸில் வந்து நீங்கள் போட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் வந்து போட்டு தரேன், நானே ரியல் எஸ்டேட் வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் வந்து மஹிந்திரா டீலர்ஷிப்லேருந்து வெளியில் வரும்போது என்னோட இதில் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் போடுறேன் அப்படின்னாங்க. இந்த அளவுக்கு மக்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க, ஸ்டார்ட் அப்ஸ். அந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு ரெடி ஆகணுமே, எல்லாருமே ரெடி. ஓஎம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து ஹைட்ரஜன்லேயே 2 டெக்னாலஜி இருக்குது. ஒன்று வந்து ஃபியூல் செல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஐசி என்ஜின் பேஸ்ட் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எப்படி இருக்குது.
ஜப்பான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த ஹைட்ரஜன் டெக்னாலஜி, ஹைப்ரிட் டெக்னாலஜி. அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. பட் வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பேட்டரியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெட்ரோல் டீசல் மட்டும் தான் இருக்குது. சிஎன்ஜி பற்றி சில வார்த்தைகள் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சிஎன்ஜி வந்து அந்த சின்ன காருக்கெலாம் வந்து சின்ன கார், சின்ன ட்ரக்குக்கு வந்து நல்ல ஃபியூயல். இப்போ வந்து ஏதோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் அந்த எக்கானமிக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. பட் CO2 வேல்யூஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா அதனுடைய எனர்ஜி டென்சிட்டி டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால பெட்ரோலோட கம்மியாக இருக்குது. CO2 வேல்யூ என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி தான். அது ஒரு ஃபியூயல், அது அவைலபிள். இந்த கேஸ்லின் டீசலை வந்து விட அந்த கார்ஸுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த சிஎன்ஜினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ எந்த அளவுக்கு இப்போ அந்த கர்வை நான் பார்த்ததில்லை. அதாவது இனிஷியல் பையிங் ப்ரைஸுக்கும் எப்போ பிரேக் ஈவன் கிடைக்குது, சேவிங்ஸ் இருக்குது. பட் எவ்வளோ பிரேக் ஈவன் கிடைக்குது எனக்கு தெரியல. பட் அது ஒரு நல்ல ஃபியூல் தான் அது. சார், நம்ம வீடியோட கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொன்னீங்க சார். பார்த்துருப்பீங்க. அதில் 2 ரிக்வஸ்ட் நம்ம எங்கள் மோட்டோ ஃபேம் சார் தான். ஒன்று வந்து 4x4 ஆட்டோமேட்டிக்கில் வந்து பெட்ரோல் கேஸ்லின், இன்னொன்று வந்து ஒரு ஆல் பிளாக் ஒரு சாய்ஸாவது வைக்கணும். எல்லாருக்கும் இது ஒரு அவர்ஷனாகவே இருக்குது. ஏன்னா அதில் கொஞ்சம் ஆஃப் ரோட் ஜேர்னர் பீப்புள் இருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒன்று பார்த்து பண்ணி கொடுங்க. கடைசிக்கு பிளாக் இல்லாட்டி ப்ரௌன் வச்சா கூட நல்லாயிருக்கும். எனக்கு டேன் கலர், ஒயிட் வேண்டாம்னா எல்லாரும். அந்த லெதரைட், ஒயிட் லெதரைட் வந்து ஒரு ஃபேமிலி வந்து சொன்னாங்க, ரொம்ப ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது சார், நாங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோ, நீங்கள் இதே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்தது தான் அது. சரி, சில இன்புட்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வண்டிக்கும் கிட்டத்தட்ட 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நாங்கள் வச்சு இன்புட் எடுப்போம். ஆமாம் ஆமாம், சர்வே. ஆடியோ சிஸ்டம், இப்போ இந்த ஹெட்லேம்ப், இது இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன், எல்லாத்தையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்து செப்பரேட்டாக ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்து கிட்ஸ் ஒரு 6-7 வருஷம், ஒரு 12 வருஷம், மதர், அப்புறம் ஃபாதர், அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டி தான் இன்புட் எடுப்போம் நாங்கள். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்கோம். அவர் தான் இந்த வண்டி வேணும்னு ஒரே அடம்பிடிச்சிருந்தார். 2019 கேட்டுட்ருக்காரு அவர், இந்த வண்டி எனக்கு வேணும், பண்ணி கொடு. அதே சொல்லிக்கிட்டே இருந்தார், வேணும் இதில் மட்டும் நீ சஸ்பென்ஷனை ஃபிக்ஸ் பண்ணலான்னா அவ்வளோதான் அப்படின்னு. Experience your dream retirement life for a day. Make Howrah Pay your trusted partner for all your payout needs.